ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான vlog வந்து சண்டே vlog தான். சண்டே தான் எடுத்திருந்தோம், January 26. அன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஷாப்பை பார்த்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருந்தோம். திருப்பூரில் தான் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ரிசப்ஷன், ஈவினிங் ரிசப்ஷன். சரி, ரிசப்ஷன் வரைக்கும் திருப்பூர் வரைக்கும் ரிசப்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்றதுனால திருப்பூர் முருகர் கோவிலை அவரை தரிசிச்சுட்டு அவரை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 அப்படிக்கு கிளம்பிட்டோமா. இந்த ஏரியா வந்து நாங்கள் அடையார் க்ராஸ் பண்ணும்போது அடையார் பிரிட்ஜு, அந்த ஜானகி இன்ஜினியர் காலேஜ் அந்த ஏரியா வந்து. ஸோ அந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்டு மாலை கடை போட்டிருக்காங்க. அவங்க லெஃப்ட் சைடில் நான் காமிப்பேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் என் ஃப்ரெண்டு அங்கே தான் மாலை கடை போட்டிருக்காங்க. ஸோ அந்த கடையும் பார்த்துட்டு அப்படியே எடுத்து இந்த மாலை கடை வந்துடுச்சு லாஸ்ட்டு. ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க மாலை கடை போட்டிருக்காங்க இங்கே அடையாரில் தான். ஸோ அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டு நாங்கள் பிரிட்ஜ் ஏறியாச்சு. இப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். லாஸ்ட்டாக நாங்கள் லாஸ்ட் இயராக மூணாருக்கு போயிருந்தோம். அதான் லாங் ட்ராவல். அதுக்கு அடுத்தது இப்போ தான் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இது திருப்பூர்ன்றது லாங் ட்ராவல் தான். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு டைம் வெளியில் ரொம்ப லாங்காக போகும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். அதுவும் பைக் ட்ரைவு, கார் ட்ரைவு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இது வந்து திருவாரூர் சிக்னல். அங்கே இருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சிக்னல் போட்டதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஹாப்பியாக போச்சு. ஏதோ நல்லா இருந்துச்சு. முருகரை பார்த்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஷாப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முருகர் கோயிலுக்கு போகணும், அவரை தடவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ முருகராக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினைக்கிறேன். நான் இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நான் அவரை பார்க்க போகிறேன். ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வரலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தோம். இது சடனாக முருகர் கோயிலுக்கு போகணுன்னு தான் முடிவு எடுத்தது. திருப்பூர் கோயிலுக்கு மார்னிங் கல்யாணம் இருந்துச்சு, ஈவினிங் ரிசப்ஷனு. மார்னிங் வந்து 8 o'clock முகூர்த்தம் அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் காலையில் கிளம்பி போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் அட்டன் பண்ண முடியுமான்றது தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், மத்தியானமாக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக கிளம்பி ரிலாக்ஸாகவே எந்த டென்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக நாங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அவரை தரிசிச்சுட்டு பொறுமையாக பார்த்துட்டு அவசரமாக கிளம்பாமல் பொறுமையாக பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் மண்டபம் தாண்டி தான் முருகர் கோயில் இருந்துச்சு. ஸோ தாண்டி போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம வந்து அது அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 5:30, 6 ஆயிடுச்சு கோயிலுக்கு போகிறதுக்கே. 5:30 ஆகிருக்கும். ஈவினிங் டைம் சூரியன் வந்து அஸ்தமனமாக வருது, நான் காட்டியிருப்பேன். இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து நான் கோயில் தரிசிச்சுட்டு சாமியை தரிசிச்சுட்டு வரப்போ வருது வீடியோ. முருகருக்கு மாலை வாங்கி போடலாம் அப்படின்ட்டு மாலை வாங்கி போட்டுட்டு அவரை பார்த்துட்டு திருப்தியாகவே அவர் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். கோயில் அவ்வளோ கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நெருக்கடிலாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான், ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட நினச்சிருந்தோம் லீவ் டைம் ஆச்சு, எல்லோரும் வருவாங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. கோயிலில் வந்து கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. சின்ன சின்ன பசங்கள்லாம் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறதுனால போய் பார்க்க முடியல, உங்களுக்கும் காட்ட முடியல. சரி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து கோபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வேல் வந்து அவ்வளோ கோல்டன் கலரில் பளிச்சுன்னு இருந்துச்சு. சரி அப்படியே அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து